ஸ்டெம் செல் சிகிச்சை மூலம் சீனா டைப் 1 நீரிழிவு நோயை முற்றிலுமாக மாற்றுகிறது. இது உலகிலேயே முதல் முறை. ஒரு வரலாற்று மருத்துவ முன்னேற்றத்தில் சீன விஞ்ஞானிகள் ஒரு நோயாளியின் டைப் 1 நீரிழிவு நோயை அவரது சொந்த மறுநிரலாக்கம் செய்யப்பட்ட ஸ்டெம் செல்களை பயன்படுத்தி வெற்றிகரமாக மாற்றியுள்ளனர். இந்த தன்னுடல் தாக்க நோய் செல்லுலார் சிகிச்சை மூலம் செயல்பாட்டு ரீதியாக குணப்படுத்தப்படுவது இதுவே முதல் முறை. கணையத்தில் இன்சுலின் உற்பத்தி செய்யும் பீட்டா செல்களை நோயெதிர்ப்பு அமைப்பு அழித்து நோயாளிகள் வாழ்நாள் முழுவதும் இன்சுலின் ஊசிகளை நம்பியிருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது டைப் 1 நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. இந்த முன்னோடி சிகிச்சையில் ஆராய்ச்சியாளர்கள் நோயாளியின் சொந்த செல்களை எடுத்து இன்சுலின் உற்பத்தி செய்யும் பீட்டா போன்ற செல்களாக மறுநிரலாக்கம் செய்து மீண்டும் அவளது உடலுக்குள் இடமாற்றம் செய்தனர். விளைவு: இன்சுலின் சிகிச்சை இல்லாமல் சாதாரண இரத்த சர்க்கரை அளவுகள் ஒரு செயல்பாட்டு சிகிச்சையை குறிக்கின்றன. இந்த அணுகுமுறை இழந்த செல்களை மாறுவது மட்டுமல்லாமல் நோயெதிர்ப்பு நிராகரிப்பு அபாயங்களையும் தவிர்க்கிறது, ஏனெனில் செல்கள் நோயாளியிடமிருந்து தானே உருவாகின்றன. பெரிய சோதனைகளில் பிரதிபலித்தால் இந்த கண்டுபிடிப்பு நீரிழிவு சிகிச்சையை மாற்றியமைக்கும், உலகளவில் மில்லியன் கணக்கானவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் மற்றும் பல தசாப்தங்களாக தினசரி இன்சுலின் சார்ந்திருப்பதை முடிவுக்கு கொண்டுவரும்.